அம்மா உணவகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில வந்து நல்லா செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. இந்திய அளவுலையும் உலக அளவுலையும். இப்ப அந்த திட்டம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த அம்மா உணவகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒரு ஒரு நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி வந்து போயிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து விலை ரொம்ப கம்மினால நிறைய பேர் பூரான பீப்புள்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. அப்போ அந்த சாப்பிடவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் இப்போலாம் பார்க்கும்போது நிறைய கடையெல்லாம் எல்லாமே மூடி இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவ்வளோவா நியூஸ் பத்தி தெரியாது. பட் இப்போ இருக்க எதுவுமே வந்து சரியில்லை. எல்லாம் வந்து அது ஏன் வந்து வேணான்னு சொல்றாங்க அப்படி எனக்கு அது இன்னும் புரியல. ஸ்கூட்டி, அம்மா ஸ்கூட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நிறைய ஊர்லயும் சரி இங்கேயும் சரி நிறைய ஸ்கூட்டிக்கு வந்து மானியம் கொடுப்பாங்க. மானியம்னா நீங்க 60,000 வண்டி அப்படின்னா நீங்க ஒரு 30,000 இல்ல ஒரு 10,000 கட்டினா போதும், பைக் காசு கவர்மெண்ட் போட்டுருவோம். இப்ப அதுவும் அந்த திட்டமும் இப்ப வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டுடுச்சு. இப்ப அதுவும் இந்த டிஎம்கே பீரியட்ல தான் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இப்போ இப்போ யூஸ்ஃபுல்லா இருந்த அந்த ஃபேன் கூட இலவசமா இருந்தாங்களே, ஆமா, எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இலவசமா கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ம். ஏன் இப்ப எல்லாத்தையும் அவங்க டிஎம்கே வந்து எல்லாத்தையும் தடுக்கிறாங்கன்னு இன்னும் தெரியல நான் எனக்கு. இப்ப இந்த மாதிரி தடுக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து எலெக்ஷன் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? கம்மிங் எலெக்ஷன்ல இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரு சில பேர் தான் கவனிக்கிறாங்க. இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் டிஎம்கேக்கு வந்து எலெக்ஷன்ல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏற்படுத்தலாம். ஏன்னா அம்மா அங்க ஏடிஎம்கேவோட ரசிகர்கள் நிறைய பேர் இருந்ததால அவங்களுக்கு வந்து இது பிடிக்காம இருக்கலாம். ஸோ அதால வந்து மக்களோட ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்கு.